ஆமா, உங்க 2 பேர்ல யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? 2 பேருக்குமே தெரியும். ஏன் கேக்குற? இல்ல, பக்கத்துல என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அவன்கிட்ட வண்டி வாங்கி தர, நீங்க போறீங்களா? லூசு, இது முதல்லயே சொல்ல மாட்டியா? வா போலாம் வா. வாங்க. முதலாளி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் முதலாளி, இத வந்துடுறேன். போயிட்டு வா, பேசிட்டு இருக்கேன். என்னடா செய்தி? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி போன் பண்ணாரு முதலாளி. மயிலு பஸ்ல வரலையா, 2 வீலர்ல வந்துகிட்டு இருக்கலாம். சரி, ஊர் எல்லையில 2 பேரும் நிப்பாட்டி இருக்கணும்ல. பஸ் ஸ்டாப்ல வேற 2 பேர் இருக்காங்க. அவங்களும் எல்லைக்கு போ சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் தாண்டி எக்காரணத்தை கொண்டு வந்து மகிழ் உசுரோட ஊர் எல்லைக்குள்ள கால் வைக்க கூடாது. சரிங்க. சரி போ, நான் சொல்லிடுறேன். அவ கையில என்ன வச்சிருந்தாலும் அதை பிடிங்கி வீசுற சொல்லு. சரிங்க முதலாளி. கவனமா இருக்கணும்டா. போ. டேய், மயில் ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்காடா, சீக்கிரம் டவுன்லோட் பண்றா. டேய் முரளி, ரவி, இங்க வாங்க. டேய் மச்சான், என்னடாச்சு? மயில் போன் எடுத்தல, பேசுனீங்களா அவகிட்ட? இல்லடா, ஆனா அவ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காடா. முழுசா அது டவுன்லோட் ஆகுறதுக்குள்ள அப்பா எங்க 2 பேத்தையும் இழுத்துட்டு வந்துட்டாரா. உன் செல்போனையும் புடிங்கி வச்சுக்கிட்டாரா. டேய், அப்பாவுக்கு தெரியாம வெளியே போய் உன் நம்பர்ல இருந்து பேசி பாடுறா. எங்கடா அப்பா கண்ணுல இருந்தா தப்பவே முடியலையே. மீறி வெளியே போனா மாமாசரோட அளவு கொண்டு போய் மிரட்டுறாங்கடா. டேய், மயில கூட நீ பேசக்கூடாதுன்னு தான் அந்த ஆளு உள்ள ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காருடா. அதனாலதான் சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ கூட டவுன்லோட் ஆகலடா. மச்சான், உண்மை தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் மாமா இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல. மச்சான், இதெல்லாம் சரியா வராது. உன் மாமே ஒரு பயங்கரமான கிரிமினல். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில தயாரா வச்சிருப்பாரு. கரெக்டான நேரத்துல மயில ஆதாரத்தை கொண்டு வந்தா தான் நம்ம ஸ்மார்ட்டா பேச முடியும். அது இல்லாம நம்ம அப்பா கிட்ட போய் எதை சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரா. எவனோ வரான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. உன் புள்ள என்ன சொல்றான் பவானி? ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேசா தலைவலின்னு சொன்னா அதான். ஏன் போய் சொல்ற? இந்த கல்யாணத்தை பத்தி தான் புலம்பிருப்பான். மதுவை கட்டிக்க அவனுக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏங்க நம்ம பிள்ளைய சித்திரவதை பண்றீங்க? மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஆனா நான் பிடிவாதமா இருக்கிறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்ல. ஜீவாவுக்கு மயில் மேல விருப்பம் இருக்கு. மதுவை விட்டுட்டு அவளதான் கட்டிக்கணும்னு துடிக்கிறான். எனக்கு அவ கேரக்டரையும் பிடிக்கல, அவ குடும்பத்தையும் பிடிக்கல. சாக்கடையில விழக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடந்தாகணும். இப்ப அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் அவனுக்கு நல்லதுதான் செய்றேன் பவானி. அவன் அதை பின்னால புரிஞ்சுக்குவான். அவன் ஏதாவது செஞ்சு தடுக்க பார்த்தான்னா நமக்கு அவனுக்கு மன இருக்க உறவு முடிஞ்சிரும். நம்ம குடும்பத்தால அவன் இருக்க மாட்டான். ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைங்க அவன். அந்த உறவு நீடிக்கணும்னா
அவன் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும். வேட்டி சட்டையில நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் இந்த புடவையில எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் நானும் இப்படி மாலையும் கழுத்துமா இருக்கிறதா எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அது நடந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொந்தமாக போறேன். அத நினைச்சல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கு. ஜீவா, உங்களுக்கு இப்படி எதுவும் தோணலையா? ஏய், என்ன விருப்பேத்தாத மது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, மாலையை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்ப. டென்ஷன் ஆகாதீங்க ஜீவா. விரும்பினது கிடைக்கலனா கிடைச்சத விரும்பணும். வேற வழியே இல்ல. தண்ணியில போட்டடா. போன்ல இருக்கு, வா போலாம். வா. டேய், யாரோ ஒரு பொண்ணு வருது. இரு கேப்போம். யார் மணி? இங்க என்ன பண்ற? போன் பண்ணணும்னு வந்தேன். நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க யார் முதல்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இங்கெல்லாம் போன் பண்ண கூடாது. உள்ள போ. என்ன மிரட்டுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி. என்கிட்டயே கலாட்டா பண்றீங்களா? எங்க அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். கூப்பிடுவா எங்க அப்பாவை. நாட்ராயன் அங்கிளுக்கு தெரிஞ்ச உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு. தெரியுமா? வர சொல்லவா? சரி சரி, போன் பண்ணிக்க. நான் உங்களை வேற மாதிரி நினைச்சேன். சாரி.
சொன்ன உடனே நிறுத்துறதுக்கு இது ஒண்ணும் அப்ப விட்டு கல்யாணம் கிடையாது. இந்த நாட்டோயம் விட்டு கல்யாணம். மரியாதை இங்க இருந்து வெளியே போயிரு. போயிடுற முதலாளி. சொல்ல வேண்டியத சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல மது கழுத்துல தாலியை கட்டுறா. என்ன யோசிக்கிறீங்க ஜீவா? மாமா தான் சொல்றாருல, சீக்கிரம் கழுத்துல தாலியை கட்டுங்க. அவசரப்படாதீங்க சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏய், முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல சார், நான் முதல்ல பேசினாதான் இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. எதுக்கு மேலேயும் பொறுமையா சோதிக்காத. மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்லன்னா நடக்கிறதா வேற. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் முதலாளி. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஏய், ஏய் நாட்ராயா, இரு நான் வந்து பேசிக்கிறேன். என்ன மயில் இதெல்லாம்? ஏதாவது கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறியா? இல்ல சார், நியாயம் ஜெயிக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். போய் இவ போய் சொல்ற முதலாளி. எதையாவது பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது மட்டும்தான் இவன் நோக்கம். இவ சொல்றத நம்பாதீங்க. மயிலு, இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த நான் கொலகாரன் ஆயிருவேன் பாத்துக்க. அதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. உண்மையை சொல்லாம நான் இங்க இருந்து போறதா இல்ல முதலாளி. ஏய், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அதை நம்பிதான் மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ வேணும்னே நாடகம் ஆடுற. வீடியோவை நாம யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு மயில விரட்டுறதுலயே குறியா இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. மது சொன்ன பொய்ய மூடி மறைக்கிறதுக்காக தான் இவரு இப்படி எல்லாம் சொல்றாரோ சந்தேகமா இருக்குப்பா. இல்லை முதலாளி, சத்தியமா அந்த மாதிரி இல்லை முதலாளி. மாமா, அப்ப குறுக்க பேசாம சைலண்டா இருங்க. வீடியோ பார்க்க விடுங்க. மயிலு, ப்ளே பண்ணு. பாத்தீங்களா, மயில் தான் என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட அவன் நிரூபிச்சிருக்கான். இப்ப என்ன மது சொல்ற? இது ஃபேக் வீடியோ ஜீவா. ஏதோ கிராபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இதை யாரும் நம்பாதீங்க. இவ சந்தேகப்படுறது கரெக்ட் தான் சார். சேலம் கமிஷனர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? அவர்கிட்ட சொல்லி டெக்னிக்கல் டீமை அனுப்பி வைக்க சொல்லுங்க. இது கிராபிக்ஸா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிக்கட்டும். துப்பாக்கியோட என்ன சுடுறதுக்கு தயாரா இருந்த குருமூர்த்திய முதல்ல அடிச்சது யாரு? அத சொல்லு. மயிலுதா. ஆனா இவ்வளவு நாளா மயில பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. நீதான் ஏதோ தனியா போராடி காப்பாத்தின மாதிரி பேசிட்டு இருந்த. நீ சாமி மேல சத்தியம் எல்லாம் செஞ்ச, அது எல்லாமே போய் தானே? ஆமா ஜீவா, எல்லாமே போய் தான். என்னம்மா சொல்ற?
சாரி மாமா. இவ்வளவு நாளா உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல உங்க கோடீஸ்வர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோ நான் இந்த பொய்ய சொல்லல. எனக்கு ஜீவா வேணும் மாமா. இவர் கூட நான் 100 வருஷம் வாழணும். அதுதான் என்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. ஆனா எங்க அக்காவே நீங்க இன்னும் மருமகளா ஏத்துக்கலங்கிறப்போ என்னை எப்படி ஏத்துக்குவீங்க? உங்களால நான் என் ஜீவாவை மிஸ் பண்ணிடுவேனோன்னு நான் பயந்தேன் மாமா. ஜீவா எனக்கு தாங்கிற நினைப்பிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜீவா இல்லாத வாழ்க்கை நான் செத்து போறதுக்கு சமம். அதெல்லாம் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது மாமா. எனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் மாமா இருந்தது. ஒண்ணு ஜீவாவோட வாழணும், இல்ல சாகணும். நீங்க என்ன சொன்னாலும் அதுபடியே செஞ்சிடலாங்க சின்ன முதலாளி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால செய்ய முடிஞ்சது. என் மக செஞ்ச இந்த தப்புக்காக நான் உங்க எல்லாருக்காலையும் என்ன காரியம் பண்ற? அவ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைங்க தலையில விட ஏறுவாங்க. ஆனா என் பொண்ணு செஞ்ச தப்பு எனக்கு ஏன் தலையில இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி முதலாளி, என்ன நீங்க தண்டிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது உங்க இஷ்டம். எதுவா இருந்தாலும் சொன்னா கேளு, தைரியமா இரு. கொஞ்சம் நிதானமா இருங்கண்ணே. அப்பா என்னப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. இல்ல, எனக்கு குழப்பமா இருக்கு ஜீவா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா உங்க முடிவு எதுவா இருந்தாலும் சரி, நான் என் முடிவை சொல்லிடுறேன். பொய் சத்தியம் பண்ணி நாடகம் ஆடின மது எனக்கு வேண்டாம். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்கணும்னு தானே நீ இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருந்த. இது நடக்காம இருக்கிறது தான் உன் தப்புக்கான தண்டனை. மாப்ள, உங்க மேல இருக்கிற பிரியத்துலதான் இவ இப்படி கிறுக்குத்தனமா நடந்திருக்கா. அந்த பிரியத்துக்காகவாவது என் பொண்ணு மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? ஐயோ அத்தை, நான் கேக்குறது நியாயம் இல்லதான். இவ செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்புதான். ஆனா இவள பெத்தவளா என் மனசு பதறது மாப்ள. கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா அவளை யாருமே கட்டிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவ தனி மரமாவே நிக்கிற மாதிரி ஆயிடும் மாப்ள. என் பொண்ணுக்கும் அந்த நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்ள. நீங்க நினைச்சா மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்ள. ஐயோ அத்தை, இந்த மாதிரி பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க அத்தை. மது தப்பே செய்யலனா கூட இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா இவன் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. விருப்பமே இல்லாத என்ன கட்டிக்கிட்டா எப்படி அத்தை நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் அத்தை எங்க 2 பேருக்குமே நல்லது. நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை, ப்ளீஸ். இல்ல ஜீவா, நீங்க எனக்கு வேணும். இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும். இல்லன்னா நான் இங்கே என் உயிரை நான் விட்டுருவேன் ஜீவா. மது,
முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இந்த முடிவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாது ஜீவா, என்னோட காதல நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். எனக்காக உங்க மனசு இறங்கவே இல்லையா? இவ்வளவு சொல்லியும் என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லையா? இதுக்கு மேல நான் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்னோட காதல் உங்களுக்கு புரியட்டும். என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். மது 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 என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்னத்த சொல்ல, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கோயில்ல கல்யாணத்தை வச்சிருந்தாலும் நாட்டாய ஊருக்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அப்பெல்லாம் மயில் கோயிலே இல்ல, எங்க போனான்னு தெரியல. தாலி கட்ட போற நேரத்துல தான் திடீர்னு வந்தா. செல்போனை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்தை காட்டினா. அதை பார்த்து எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. மாப்பிள்ளை கோவத்துல மாலையை தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அண்ணே, மயில அப்படி என்ன படத்தை காட்டுனா? அதை பார்த்துட்டு ஜீவா தம்பி ஏன் அப்படி பேசினாரு? மாப்பிள்ளை ஏதோ ஆபத்துல இருந்தப்போ மயில் தான் காப்பாத்தினாலாம். ஆனா இவ்வளவு நாளா நான் தான் காப்பாத்தினேன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கலாம் மது. ஐயோ, அந்த படத்தை போட்டு காமிச்சுதான் நான் தான் காப்பாத்தினேன்னு மயில் நிரூபிச்சிட்டா. பொய் சொல்லி ஏமாத்தின பொண்ணு எனக்கு வேண்டாம்னு மாப்பிள்ளை முடிவு எடுத்துட்டாரு. பாவம் அந்த பொண்ணு. உங்க மேல இருக்கிற ஆசையில தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாத்துச்சு. நாட்டாய முதலாளியும் மகளும் பேசி பார்த்தாங்க. ஆனா மாப்பிள்ளை அசைஞ்சே கொடுக்கல. அந்த வேதனை தாங்க முடியாம மது குத்து விளக்கால வயித்துல குத்திக்கிச்சு. ஐயோ, மது மதுக்கு என்ன ஆச்சு? நீ அவ புசருக்கு ஆபத்துல இல்ல? தெரியல கோமதி, அவளை தூக்கிட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. சாமி புண்ணியத்துல அவ பொழைச்சுக்கிட்டான்னா நல்லா இருக்கும். ஐயோ, பொழைச்சுக்குவானே? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவ பொழைச்சுப்பா இல்ல டாக்டர்? ஆமாமா, பேஷண்ட் கிரிட்டிக்கல் பொசிஷனை தாண்டிட்டாங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நன்றி டாக்டர், நன்றி. சாமி மாதிரி வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க டாக்டர். இப்பதான் எங்களுக்கு எல்லாம் உசுர வந்துச்சு. குத்து வழக்கு வயித்துல ஆழமா இறங்கல, குடலை கிழிச்சதுனாலதான் பிளட் லாஸ் அதிகமா இருக்கு. காயத்துக்கு மருந்து போட்டு தைல் போட்டாச்சு, ரத்தமும் ஏறிக்கிட்டு இருக்கு. நத்திங் டோரி. 2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டாக்டர், நாங்க போய் மதுவை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தனி வார்டுக்கு மாத்திருவாங்க, நீங்க அங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். டேய், மதுவை பாத்துட்டு கிளம்பு ஜீவா, இல்லன்னா நல்லா இருக்காதுடா. இல்லப்பா, அவ சேஃபா தானே இருக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். டேய், நான் சொல்றேன். சாரிப்பா. உங்க புள்ளைய காப்பாத்துறேன்னு சொன்னது மட்டும்தான் பொய்யே தவிர அவர் மேல நான் வச்சிருந்த காதல் பொய் இல்லாத. அவர் இனிமே எனக்கு கிடைக்க மாட்டாருங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு உங்களை நேருக்கு நேர பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்ல.
அதனாலதான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நான் முடிவெடுத்தாத்த. விடுமா, முடிஞ்சு போனதை திரும்ப திரும்ப பேசினா மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இது பாரு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமா குணமாயி வரணும். அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு வேணும். ஆமா மது, எங்க புள்ள மேல இருக்க காதலாலதான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு எங்களுக்கு புரியுதுமா. உன் மேல எங்களுக்கு வருத்தமோ கோபமோ இல்ல. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ நல்லபடியா குணமாயி வா. நாங்க எல்லாரும் உனக்காக ப்ரே பண்றோமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன சார் இது? பேஷண்ட பார்க்க இப்படி கூட்டமா இருந்தா எப்படி சார்? டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. யாராவது 2 பேர் மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில போய் நில்லுங்க ப்ளீஸ். சரிம்மா. சரிங்க. மது, சரி மது, நாங்க வெளியில இருக்கோம். நீ அம்மாவையும் கூட்டு போ. இவன் இங்க இருந்து அழுதுகிட்டே இருப்பா. அப்ப இவரால ரெஸ்ட் எடுக்க முடியாது. போ அம்மா. மாமா போ மல்லிகா. வா மலர், நீ கூட போமா மலர். கண்ணு, அப்பட மன்னிச்சிடுறா. ஐயோ அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லடா கண்ணு, இந்த விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கேன். அந்த மயில் ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து எதையும் நிரூபிச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவளை தடுக்க எல்லா முயற்சியும் எடுத்தோம்மா. இருந்தாலும் அவ எல்லாத்தையும் மீறி வந்து இப்படி உண்மையா போட்டு அடைப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னோட அலட்சியம் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம். இந்த பாவிய மன்னிச்சிடுறாங்க. ஜீவா, நீ சொன்ன மாதிரி மயிலுக்கு பணத்து மேல ஆசை இல்லைங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா குடும்பம் அப்படி இல்லையேப்பா. ஆண்டி, வறுமையிலயும் ஒரு குடும்பம் தன்மானத்தோட இருந்தா சுத்தி இருக்க சில பேருக்கு பொறுக்காதுல்ல ஆண்டி. அவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு பொறாம இருக்க தானே செய்யும். அதனாலதான் சில பேர் அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல ஆண்டி. ஆமாப்பா, அந்தஸ்து வசதின்னு பார்த்தா அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லதான். ஆனா நம்ம ஜீவா அவளை உயிருக்குயிரா லவ் பண்றான்ப்பா. அந்த பொண்ணு நம்ம ஜீவா மேல உயிரா இருக்காப்பா. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவங்க எனக்கு அண்ணியா வந்தா நானும் சந்தோஷப்படுவேன்ப்பா. எங்க எல்லாரோட விருப்பத்தையும் சொல்லிட்டோம்ப்பா. நீங்க ஏன்பா எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க? கார்த்தி, அப்பா என்னப்பா சொல்ல முடியும்? ஜீவா இல்லைன்னா செத்துருவேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்து ஆஸ்பத்திரியில மது படுத்திருக்கா. அவ அந்த நிலைமையில இருக்கும்போது அப்பா எப்படி பதில் சொல்ல முடியும்? இதுல என்னமா சங்கடம் இருக்கு? மதுதான் ஜீவாவை கண்மூடித்தனமா லவ் பண்றா. ஆனா நம்ம ஜீவா மயில தானே காதலிக்கிறான். 2 பக்கமும் விருப்பம் இருந்தா தானே நம்ம சேர்த்து வைக்க முடியும். என்னங்க, பிள்ளைங்க எல்லாம் மயில் ஜீவாவை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கும் அதான் சரின்னு தோணுது. விருப்பப்படுறவங்கள சேர்த்து வைக்கிறது தானே நியாயம். எனக்கு இதான் சரின்னு படுது. எனக்கு இதுல முழு விருப்பம் இல்லதான். ஆனா இதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஜீவாவை காப்பாத்தினவளதான் ஜீவாவுக்கு கட்டி வைக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். அப்படி பார்த்தா மயில தான் இவனுக்கு கட்டி வைக்கணும். அது தவிர இவனுக்கும் அவளுக்கும் விருப்பம் இருக்குன்னு வேற சொல்றீங்க. பவானி, என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. நம்ம நாளானைக்கே பொண்ணு கேட்டு போலாம். என்ன ஜீவா, சந்தோஷம் தானே? சூப்பர்ப்பா.
இப்பதான் சார் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு சார். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனீங்க? அது அது சேலம் போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னேன். சொல்லுடி, சொல்லு. தேனு, நான் மயில் கிட்ட கொஞ்சம் தனியா பேசுங்க பேசணும். சார், பேசுங்க. எப்போ பேசுவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஃபோன் பண்ணு. வரேன் சார். தேங்க்ஸ் மயில. இந்த 2 நாளா நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றது ஆயுள் தண்டனை மயில. உன் சவால்ல ஜெயிச்சு அந்த தண்டனையில இருந்து நீ என்னை காப்பாத்திட்ட. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஆனா மது இப்போ அவ இப்ப சேஃபா தான் இருக்கா. அவளை பத்தி இப்ப பேச வேண்டாமே ப்ளீஸ். குருமூர்த்தி கிட்ட இருந்து என் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையே இங்கதான் இருக்குன்னு சொல்லி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை மயில. பிறக்கிறப்பவே என் உயிரை உன் உயிரோட சாமி சேர்த்து வச்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆபத்து வர்றப்பெல்லாம் நீ காப்பாத்திட்டு இருக்க. இந்த வாழ்க்கை எனக்கு நிலைக்கணும்னா கடைசி வரைக்கும் நீ என் கூட எனக்கு துணையா இருக்கணும் மயில. வாழ்றதோட அர்த்தம் உயிரோட இருக்கிறதுல இல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கிறது. என்னோட சந்தோஷம் நீதான் மயில. உனக்கும் நான் அப்படிதான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ ஒரு காரணத்தினால நீ உன் காதலையும் ஒத்துக்கல, என்னை காப்பாத்தினதையும் ஒத்துக்கல. ஆனா இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. அதனாலதான் தைரியமா உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். அதான் அதே மாதிரி உன் காதலையும் ஒத்துப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சு என்ன நோகடிக்காத மயில. அந்த வழியை நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன். அது இனிமே என்னால முடியாது. உன் மனசுல இருக்கிற காதல, உன் கண்ணுல தெரியிற காதல நீ வார்த்தையால என்கிட்ட சொல்லிடு மயில ப்ளீஸ். அவர் பொண்ணு சாகர அளவுக்கு கொண்டு போனது உன் பொண்ணுதான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம உனக்கு ஆதரவா பேசுறாரு பாத்தியா? அவரு பெரிய மனுஷன். ஆனா நீ உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி ஏன் கோமதி? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்காளே, அவ நல்லா இருப்பாளா? வயிறெறிஞ்சு சொல்றேன், என் முதலாளிக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவ நல்லாவே இருக்க மாட்டா. மாவையா, மயிலால தான் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா அதுக்காக மயிலோட வாழ்க்கையும் குட்டிச்சோரா போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஈன புத்திக்கார இல்லையா? மாவையா, வாழ வேண்டிய பொண்ணு, அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாபம் கொடுக்காதீங்க. தராதரம் தெரியாம இவளுக்கு பாவம் பார்த்துதான் நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்க முதலாளி. உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன், அந்த மயிலை வெட்டி போலி போட்டிருப்பேன். பணக்கார பசங்களை பார்த்து வளைச்சு போட்டுக்குங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பெத்த பொண்ணுகளுக்கு பாடம் எடுத்தவளாச்சே. மது பெட்டர் ஆயிட்டான்னு சொல்லி தனியா விட்டுறாதீங்க. யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி லூஸ் தனமா முடிவு எடுக்காம பாத்துக்கோங்க. அவ தப்பான முடிவு எடுக்காம இருக்கணும்னா முதல்ல இவனை மறக்கணுமாமா. மது இனிமே இவனோட சேர முடியாதுங்கிற ரியாலிட்டிய அவ புரிஞ்சுக்கணுமாமா. ஆமாண்ணே, ஜீவாவை மறந்துட்டு அவ வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது தான் அவளுக்கு நல்லது. இத கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரிய வைங்க. அவளை மீட்டு கொண்டு வர்றது உங்க எல்லார் கையிலயும் தான் இருக்கு. நாட்ராய, என்ன முதலாளி? மயில ஜீவாவுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக நாங்க கிளம்பிட்டு இருக்கோம்.
என் புள்ளைய கட்டிக்கிறது அந்த உன் பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கா. வேற ஒரு பொண்ணு கேட்டு போறது உனக்கு வருத்தமா தான் இருக்கும். இல்லைங்க முதலாளி, சத்தியமா இல்லைங்க முதலாளி. நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மயில தானே சின்ன முதலாளி உசுரை காப்பாத்துற என் பொண்ணு கூட. அதனால தானே நீங்க சின்ன முதலாளி கட்டி வைக்கிறத வாக்கு கொடுத்தீங்க. அதனால மயிலுக்கு சின்ன முதலாளிக்கு கல்யாணம் நடக்கிறது தானங்க சரி. அதுதானங்க நியாயமும் கூட. மயிலு காப்பாத்துனதுக்காக மட்டும் நாங்க இந்த முடிவு எடுக்கல நட்ராயா. ஜீவாவும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்புறாங்க. விரும்புறவங்களை சேர்த்து வச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான். ஆமா முதலாளி, நீங்க ரொம்ப சரியான முடிவு தானே எடுத்திருக்கீங்க. முதலாளி, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா உங்க கூட நானும் வரலாங்களா? ஐயோ கடவுளே, இவங்க மயில பொண்ணு பார்க்க வராங்க போல. அவங்க மட்டும் என்ன பார்த்துட்டா குருமூர்த்தி தான் என் பொண்ணுங்களோட அப்பான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நடக்க கூடாது, அது மட்டும் நடக்கவே கூடாது. என் பொண்ணு மயிலு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட அப்பா யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. நான் என் வைராகியத்துல தோத்துடக்கூடாது. நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன அப்படியே தகச்சு போய் பார்த்து நிக்கிற? வந்தவங்க எல்லாரையும் வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட மாட்டியா? வாங்க சார், வாங்கம்மா. அதே ஒரு நல்ல விஷயமா பேசுறதுக்காக முதலாளி குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. அம்மா இல்லையா? அம்மா வயலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க முதலாளி. எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அம்மா கிட்ட தான் பேசணும். ஏன்னா பெரியவங்களோட பேசி முடிக்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க. மயிலு, ஆன்ட்டி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல சார், இப்ப வந்துருவாங்க. மயிலு, நான் வந்துட்டேன். வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மாவை கூப்பிடுமா? கோமதி, என்ன உள்ள? ஐயா அப்படி போடுறீங்க. கோமதி, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கிற? பெரிய முதலாளி குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. வெளியே வா, வாங்கன்னு கூப்பிடு. முதலாளி, வசதிலையும் அந்தஸ்துலயும் வேணும்னா நீங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம வீட்டு கிளம்பி வந்துருவீங்களா? அம்மா, நமக்கு 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக வீடு தேடி வந்தவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டியா? வாமா வெளியில. நான் வெளியில வர மாட்டேன். அவங்க யாரும் உள்ளேயும் வரக்கூடாது. மயிலு, ஆன்ட்டிக்கு என்ன மயிலாச்சு? ஏன் இப்படி பேசுறாங்க? தம்பி, அதான் சொன்னல, அது கோமதி ஏதோ கோபத்துல இருக்குது. இதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். மயிலு, நம்ம சின்ன முதலாளியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் நம்ம முதலாளிக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சம்பந்தம் பேசி முடிக்கலான்னு குடும்பத்தோட புறப்பட்டு வந்திருக்கிறாரு. அவங்க மட்டும் அதை முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ண வேண்டாம்? அடக்கே இருக்கு கேளு. இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஓச்சுதான் பேசுறியா நீ? இத்தனைக்கு நீ எவ்வளவு விவரமானவ, அனுபவசாலி. இந்த பிள்ளைகளை கரையேத்தணும்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாது? யோசிச்சு பாரு கோமதி, ஒரு உலகத்துல இப்படி எல்லாம் ஒரு வரன் அமையாதான்னு அவன் காலங்காலமா வரிசையில நின்னு காத்துக்கிட்டு கிடக்குறான். என்ன பெரிய முதலாளி விட்டு சம்பந்தங்கிறது அந்த கடவுளே கொடுக்கிற வரம் மாதிரி. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாது. எனக்கு அமைஞ்சது. என்ன பண்ண சொல்ற? என் மாவா பண்ண தப்பால அது என் கைய விட்டு போயிருச்சு. ஆனா அது போயிருச்சுங்கிற வருத்தம் கூட எனக்கு இல்ல. மயிலுக்கும் சின்ன முதலாளிக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு, அதுதான் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்றேன்.
மகாலட்சுமி வீட்டை தேடி வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுது. நீ என்னடானா கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளார நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற, வெளியே வந்து பேசுவியா? எனக்கு இது அதிர்ஷ்டம் மாதிரி தெரியல முதலாளி, கெட்ட நேரம் மாதிரி தெரியுது. போலீஸ் அதிகாரி ஆகிறது தான் அவளோட ஒரே லட்சியம். தயவு செஞ்சு நீங்க யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இது பாரு மயிலு, கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படிச்சு போலீஸ் ஆகலாமே. அதுக்கு எப்பவுமே நான், ஜீவா எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. உன்னை காப்பாத்தினவள உனக்கே மனைவி ஆக்குறேன்னு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு நீ சொன்ன. அதை நம்பி தானடா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த அம்மா என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு வேண்டியது இவளோட முடிவு மட்டும்தான். இவ நிஜமாவே உன்னை காதலிக்கிறாளா? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இவளுக்கு சம்மதம்னா இப்பயே கேட்டு சொல்லு. இவ மேஜர். இவளுக்கு சம்மதம்னா வேற யார் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சரிப்பா. மயிலு, இவ்வளவு நாளா நீ லவ் சொல்லாம இருந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா இப்ப எந்த தடையுமே இல்லையே. நீ தைரியமா உன் காதல சொல்லு மயிலு. மயிலு, ஏன் மயிலு இவ்வளவு அமைதியா இருக்க? உன் பதில தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மயிலு, இப்ப நம்ம காதலுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த எதிர்ப்பும் இல்ல. இப்பதான் எல்லாமே கூடி வந்துருச்சே. உன் மனச வெளிப்படையா திறந்து பேசு மயிலு. மயிலு, இத பாரு, எங்க பையன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான். அத புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப நீ சொல்ல போற வார்த்தையில தான் அவனோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா இல்லையா? இல்லம்மா, எனக்கு சார் மேல துளி கூட காதல் இல்ல. இனிமே வரவும் வராது. மயிலு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஜீவா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா, அதெல்லாம் மறந்துட்டியா மயிலு? நான் எதையும் மறக்கலண்ண. சார் எங்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காருதான். இப்படிப்புக்கும் ஸ்பான்சர் பண்றாரு. ஆனா இதைய காரணமா வச்சுக்கிட்டு இப்படி சம்பந்தம் பேச வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன தம்பி இது? நீங்க என்னமோ 2 பேரும் காதலிக்கிறதால சொன்னீங்க. ஆனா இந்த புள்ள பிளாட்ட அப்படியே திருப்பில போட்டுருச்சு. மயில, ஆன்ட்டி பேசினாங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நீ பேசின பாத்தியா, இதுதான் மயில என்னால தாங்கிக்க முடியல. உன் கண்ணுல நான் காதல பாத்திருக்க மயில. நீ என் மேல காட்டின அக்கறையில நான் காதல பாத்திருக்கேன். ஆனா ஏன் மயில காதலே இல்லைன்னு போய் சொல்ற? அதான் சார் உண்மை. நீங்க எனக்கு தெரிஞ்சவரு. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த பழக்கத்துல தான் நான் உங்ககிட்ட இயல்பா பேசிக்கிட்டு இருக்கேன். அத காதல்னு கற்பனை பண்ணிக்கிட்டா அது உங்க தப்பு.
ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை தவிர எனக்கு வேற எந்த நினைப்பும் இல்ல சார். காதல் கீதல்னு சொல்லி என் மனச குழப்பாதீங்க சார். எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்ல. என் அம்மாவுக்கும் அதெல்லாம் பிடிக்காது. இல்ல மயில, நீ போய் சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன். அது உங்க இஷ்டம் சார். நான் உங்களை காதலிக்கல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எப்படிமா விட முடியும்? என் பையனை நீ காதலிக்கலனா கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தின? அவன் மதுவையே கல்யாணம் பண்ணிருந்திருப்பான்ல. இப்ப நீ உண்மையை சொல்லி மட்டும் என்னத்தை சாதிச்சிட்ட? மதுவை ஜெயிச்சிட்டல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். என்ன சொல்ற? விளங்கல. என் மகளை நீ செய்யணுமா? அது என்ன ஆசை? உனக்கு அவளுக்கு அப்படி என்ன ஒரு பகை? இந்த பகை இன்னைக்கு நேத்துன்னு வந்ததில்ல முதலாளி. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கும் அவளுக்கும் எல்லா விஷயத்திலயும் போட்டிதான். படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்துலயும் அவ என்ன ஜெயிக்கணும்னு துடிப்பா. ஆனா எப்பவும் நான் தான் அவளை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில மட்டும் நான் அவளை ஜெயிக்க விட்டுருவேனா என்ன? அதான் தாலி கட்டுற நேரமா பார்த்து உண்மையை உடைச்சிடலாம்னு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். நீ இவளை கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், பாலுங்கணத்துல விழுகிறதும் ஒண்ணுதான். இவ வேண்டான்னு சொன்னதும் நல்லதுக்கு தான். வா வா போலாம். அப்பா, இவன் நடிக்கிறாப்பா. இவ இப்படி எல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது. அப்பா, இதுல ஏதோ பெரிய குழப்பம் இருக்குப்பா. இவகிட்ட நான் பேசி பார்த்தேன். அடிச்சனா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வாடா பேசாம. மயிலு, இதெல்லாம் நடிப்பான்னு சொல்லு மயிலு. வா ஜீவா. அம்மா, மயிலு, எங்க அம்மா போறாங்க மயிலு. சொல்லு மயிலு, பிளீஸ் மயிலு. நீ என்ன காதலிச்சது உண்மைதானே? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு மயிலு. ஏன் மயிலு எதுவுமே பேசாம நிக்கிற? ஜீவா வாடா. அண்ணா மயிலு, மயிலு இப்படியாக போச்சுதே. உள்ளங்கைய தேடி வந்த ஒரு தங்க குடத்தை உங்க அம்மா தட்டி விட்டுட்டாளே. அது நம்ம சொல்லுவாங்க, என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு மட்டும்தான் ஒட்டுமா. ரொம்ப வருத்தமா இருக்கு மயிலு. பாத்துக்க.